அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பிய நபரை படுவேகத்தில் உடனே வசியம் செய்ய ஒரு எலுமிச்சம்பழம் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது, விரும்பிய நபரை எளிதாக வசியம் செய்யக்கூடிய தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறையில எந்த விதமான மந்திரங்களையும் நம்ம பயன்படுத்த போறது கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. அதன் அடிப்படையில் தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் ரெண்டுமே மனதின் ஆற்றலை கொண்டுதான் செயல்படுது. சோ அனைத்து தாந்திரிக முறைகளும் மந்திர ஜபங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு வசிய முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் ஒரே மாதிரி தாங்க வேலை செய்யும். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனஸ்தாபம் அல்லது ஏதாவது பிரச்சனை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா அந்த நபர் உங்களை அதிகமாக மிஸ் பண்ற அந்த ஃபீலிங்ஸ் ஏற்படும். உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக தோன்றும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றிய பாசிட்டிவான குணங்கள் அவங்களுடைய எண்ணங்களில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்கும் பொழுது உங்களை பற்றிய கனவுகள் தோன்றும். அந்த கனவுகள் தெளிவாக இருக்கும். அவங்க எழுந்ததற்கு பிறகும் அந்த கனவுகள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றிய அன்பான நினைவுகள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. உண்மையான அன்பையும் காதலையும் பாசத்தையும் நட்புணர்வையும் வெளிப்படுத்துவாங்க. சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்து வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. அது போன்ற வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணவும் மாட்டோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் ரொம்பவுமே சேஃபான மெத்தடுங்க. யாருக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. உண்மையான அன்பு, பாசம், காதல் மற்றும் நட்புணர்வை தான் இது வெளியே கொண்டு வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வசியம்னு உடனே அதை தவறான விஷயமாக நினைச்சுப்பாங்க. சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய முறைகளை நல்ல காரியங்களுக்காக நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தான் இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அந்த நபரின் மீது தான் குற்றமே தவிர வசிய கலைகளின் மீது குற்றம் கிடையாதுங்க. சில நேரங்கள்ல கடுமையான பிரச்சனைகள், மனஸ்தாபம் காரணமாக நல்ல உறவுகள் பிரிந்திருந்தால் அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடிய நியாயமான விஷயத்தை கூட எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அது போன்ற நேரத்துல இந்த வசிய முறைகள் நமக்கு உதவி செய்யும். நம்ம தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்கும் அளவிற்கான மனப்பக்குவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம மேல தவறே இருந்தாலும் கூட அதை மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். டைம் பாஸ்க்கெல்லாம் இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு டெக்னிக் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கோ அதை தவறான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. சரி, வாங்க அந்த மெத்தடை பார்க்கலாம். இது ஒரு தாந்திரிக முறையாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட நாட்கள்ல தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க ஆரம்பிக்கணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல
ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாது. வியாழக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி. ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இந்த 3 நாட்கள் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அன்றைய தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த தினங்கள்ல தான் ஆரம்பிக்கணும். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்பட்டால் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண கூடாதுங்க. அதனால தீட்டு ஏற்படாத மாதிரியான 3 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். எந்த காரணத்தை கொண்டுமே பிரேக் எடுக்க கூடாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிடங்கள் இந்த தாந்திரிகத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலுமே தூங்க போறதுக்கு முன்னாடி தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. அதுதான் எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்தில் எலுமிச்சம்பழத்திற்கு ராஜகனின்னு பெயர். எலுமிச்சம்பழத்தை வைத்து சித்தர்கள் நிறைய வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் நேர்மறையான ஆற்றல்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியும் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு இருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருக்கும் நபரை கூட சுலபமாக வசியம் செய்யும் ஆற்றல் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. இந்த முறைக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் தாங்க. புள்ளி இல்லாத சுத்தமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. கிரீனிஷா இருக்கக்கூடிய, அதாவது காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. கனிந்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல எல்லோ கலர்ல அந்த எலுமிச்சம்பழம் இருக்கணும். அதே நேரத்தில் அழுகும் நிலையில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுக்காதீங்க. 3 நாட்களுக்கு அதே பழத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம். சோ நல்ல தரமான பழமாக பார்த்து நீங்க வாங்குங்க. உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில தாங்க வைக்கணும். ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சு இறுக்கமா மூடிக்கோங்க. தரையில, சேர்ல அல்லது பெட்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். கையை நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை ரைட் ஹேண்டுக்குள்ள கொஞ்சம் இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. இப்ப ஒரு 2 நிமிடங்களுக்கு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனித்தாலே போதும். மூச்சை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய எண்ண அலைகள் அடங்கி மனமும் உடலும் லைட்டா ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த நிலை வரும் வரைக்கும் மூச்சை நீங்க கவனிக்கணும். ரொம்ப படபடப்பா நீங்க இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கணும். ரொம்பவும் அமைதியான ஒரு நிலை வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வாக்கியத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. பெயர் எனக்கு பூரண வசியம்னு இங்க எழுதியிருக்கு. பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் வசியப்படுத்தக்கூடிய நபரின் பெயரை சொல்லணும். ஷார்ட் நேம், பெட் நேம் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா எனக்கு பூரண வசியம். அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி எனக்கு பூரண வசியம். அவ்வளவுதாங்க. இது போல குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். அதிகபட்சம் 15 நிமிடங்கள் கூட நீங்க சொல்லலாம். இந்த வாக்கியத்தை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த 10 நிமிடங்களும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் சிதறவே கூடாது. கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். மனஸ்தாபம் காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த நபரை குறித்த வருத்தமோ, ஏக்கமோ, கோபம், வெறுப்பு போன்ற எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாதுங்க. அந்த நபரை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்களுடன் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். ரொம்பவுமே உணர்வு பூர்வமா கவனத்துடன் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். ஒரு நிமிஷம் கூட கவனம் சிதறக்கூடாதுங்க. 10 நிமிடங்கள் நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய தலகாணிக்கு அடியில அல்லது தலகாணி உரைக்கு உள்ள வச்சு நீங்க தூங்கிடுங்க. இந்த மெத்தடை
மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனேயே தூங்கணும். அது ரொம்பவுமே முக்கியம். அதற்கு பிறகு நீங்க மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பாட்டு கேட்கறது, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. டெக்னிக்கை முடிச்ச உடனேயே அந்த எலுமிச்சம்பழத்தை தலகாணிக்கு அடியில வச்சு நீங்க தூங்கிடணும். நீங்க தூங்கி எழுந்ததும் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை அதே போல வலது உள்ளங்கையில வச்சு அந்த வாக்கியத்தை 10 நிமிடங்கள் நீங்க சொல்லணும். அதற்கு பிறகு எலுமிச்சம்பழத்தை தலகாணி அடியில வச்சு நீங்க படுத்துக்கணும். இதே போலதாங்க 3 நாட்களுக்கும் நீங்க செய்யணும். காலை நேரத்துல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. தூங்க போற நேரத்துக்கு முன்னாடி மட்டும் 10 நிமிடங்கள் வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு தலகாணிக்கு அடியில வச்சு நீங்க படுத்துக்கணும். 3 நாட்கள் முடிஞ்சதற்கு பிறகு அடுத்த நாளோ அல்லது அடுத்த ஒரு 2 நாட்களுக்குள்ளாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலையில நீங்க தூக்கி போட்டுருங்க. வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இல்லாதவங்க கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்திற்கு கீழே இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க போட்டுருங்க. கோவில்களும் பக்கத்துல இல்லாதவங்க செடிகள் அல்லது புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போட்டுருங்க. 3 days கம்ப்ளீட் ஆனதற்கு பிறகு 2 நாட்களுக்குள்ள இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க போட்டுறணும். இந்த 3 நாட்களும் காலை நேரத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல சேஃபா வச்சிடணும். உங்களை தவிர வேற யாரும் அந்த எலுமிச்சம்பழத்தை தொடக்கூடாதுங்க. எந்த இடத்துல வேணாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வைக்கலாம். ஒரு பாக்ஸ்ல போட்டு ஆபீஸ்க்கு கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். 3 நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசிட்டாலும் கூட இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ண கூடாதுங்க. 3 daysக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கடுமையான பிரச்சனைகள் காரணமா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் மேக்ஸிமம் 3 daysக்குள்ள அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.